அபி ராகவோட பர்த்டேக்கு சூப்பராக செலிப்ரேஷன் கொடுத்துட்றாங்க. பார்க்குறக்கே டெக்கரேஷன் அவ்வளோ அழகாக இருக்குது. ராகவ் இதெல்லாம் பார்த்துட்டு வியந்து போயிடுறாரு. சுற்றி ரூமெல்லாம் அவ்வளோ அழகாக பார்க்குறாரு. உள்ளே திகச்சு போய் தான் உள்ளே நடந்து வர்றாரு. அபி வந்து நேராக நின்றுட்டுருக்குறாங்க. சிரித்த மாதிரி சாஞ்ச மாதிரிலாம் நின்றுட்டுருக்குறாங்க. ராகவ் வந்து அப்படியே மெதுவாக நடந்து வந்துட்டு ரொம்ப ரசித்து ரூமை பார்த்துட்டு வர்றாரு. டக்குன்னு வாய் திறக்கும் போது, சார் திட்டிடாதீங்க சார், நீங்கள் திட்டிட்டிங்கன்னா அவ்வளோதான், இன்றைக்காவது நீங்கள் திட்டாமல் சந்தோஷமாக பர்த்டேவை கொண்டாடணும் சார், அதுதான் ஒரு எதிரியாக என்னோடய விருப்பம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ராகவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ரூமை அவ்வளோ திகச்சு போய் அந்த அழகான ரூமை அவ்வளோ அழகாக பார்த்துட்ருக்கிறாரு. அபியும் இன்றைக்கி எனக்காக உங்கள் எதிரிக்காக நீங்கள் பர்த்டே கொண்டாடினுங்க சார், ப்ளீஸ் சார் அப்படின்லாம் பேசுகிறாங்க. ராகவ் வந்து திட்டுறதுக்கு வரல, பேசுகிறதுக்கு தான் வந்தார். பேச முடியாமல் நிற்கிறாரு சந்தோஷத்தில். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றிங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் கொடுங்க. ரொம்ப நன்றிங்க.